ஆமென். ரைட், செய்திக்கு நேரம் நம்ம போகலாம். நான் கொஞ்ச நாளாக உங்களுக்கு ஆஸ்திகளால் ஊழியம் என்கிற காரியத்தை பேசினேன். பட் ஆனால் இன்றைக்கி எனக்கு அதுக்கு மற்ற காரியங்களை பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு லீடிங் இருந்ததுனால மற்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம். யோவான் 14 16 17 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சந்ததி ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஏவப்படுகிறேன். அதனால ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், விசேஷமாக கொடைக்கானலில் நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்த அந்த நாளிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட சொன்னார். ரட்சிப்பின் ஊற்று, ரட்சண்ய ஊற்று. அதுக்கு முந்தின வசனங்களில் பார்த்தா ஆண்டவர் சொன்னார் ரட்சிப்பு, சால்வேஷன் அப்படின்னா நாம் நினைக்கிறோம் தேவனிடத்திலிருந்து வருகிறது தான் விடுதலை என்று. ஆனால் விடுதலை தேவனாகவே இருக்கிறார், அவரே ரட்சிப்பு என்பதை குறித்து நாங்கள் அந்த நாளிலே தியானித்தோம். அப்போ நான் தியானித்த பின்பு ஆண்டவர் என்னோடு தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். நேற்றைய தினத்தில் அதை கொஞ்சம் நான் பேசினேன். இருந்தாலும் சபை மக்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த சத்தியத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். இது கேட்காத செய்தி அல்ல, ஆனால் இவைகள் நாம் சரியாக பின்பற்ற வேண்டிய செய்திகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் சொன்னார் சில காரியங்களை ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன். ஆண்டவர் என்னை காண்பிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு அநேக சபைகளில் இருக்கிற விசுவாசிகள் இன்னும் வியாதியாகவும் இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத நிலைமையில் இருக்கிறாங்க. தே ஆர் தனிமையில் இருக்கிறதாக சிலர் உணர்கிறார்கள். சிலர் கொடுமையான குடும்பத்தில் பிசாசின் போராட்டங்களை அனுபவிக்கிறார்கள். ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் பர்சனல் லைஃப்பில் அப்படிப்பட்ட காரியம் இல்லை. குடும்பத்தில் விடுதலை இல்லை, பர்சனல் லைஃப்பில் விடுதலை இல்லை. பட் ஸ்டில் தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் எப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும்போது ஒரு 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 ஹாஸ்பிட்டலுக்கு வழிகாமிக்கிறவங்களாம் மாறி இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, நல்லா சுகப்படுத்துவாங்க. இந்த டாக்டர்கிட்ட போங்க, சுகப்படுத்துவாங்க. சொல்கிறது யார்? பாஸ்டரே சொல்கிறோம். சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் சொல்கிறாங்க. சில பிரச்சனைகள் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம், இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சகிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, வியாதி நமக்கு வர வேண்டிய போராட்டம் நம்ம சகிச்சு தான் ஆகணும். பட் ஆனால் when you see the ஆதி அப்போஸ்தல சபைகளை நீங்கள் பார்க்கும்போது அங்கே இருந்த சர்ச்சஸ்க்கும் இங்கே இருக்கிற சபைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அங்கே என்ன வித்தியாசம், அதையும் நம்மை வித்தியாசப்படுத்துதுன்னா, அன்னைக்கும் ஊழியர்கள் இருந்தார்கள், அன்னைக்கும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றா கூடியிருந்தாங்க. பட் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்கே ஆவியானவரின் உலாவுதல் அதிகமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அங்கே ஆவியானவருடைய செயல்பாடு அதிகமாய் காணப்பட்டது. ஜனங்கள் ஆவியானவரோடு கொண்டிருந்த நட்பு மிக அதிகமாக இருந்தது. ஆண்டவரோடு அவங்க நெருங்கி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சபைகளில் பார்த்தா ஆவியானவர் என்கிற அந்த சத்தத்தை நாம் ஆராதனை நேரங்களிலே கேட்கிறோம். நல்லா பாடுறோம், நல்லா கை தட்டுறோம், அப்போ மாத்திரம் கொஞ்சம் நம்ம அந்நிய பாஷை பேசிக்கிறோம், அவ்வளோதானே தவிர we started living a normal life. யூத் பிள்ளைங்களுக்கு கடந்த வாரத்தில் வந்திருக்கும் போது நான் சொன்னேன், சர்ச்சை நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க. சர்ச்சை அட்டன் பண்ணிட்டா நம்ம ஸ்பிரிச்சுவல் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிற தவறு, சர்ச்சுக்கு ரெகுலராக போயிட்டா நம்ம ஸ்பிரிச்சுவல். நோ நோ, சர்ச்சுக்கு போகிறது ஸ்பிரிச்சுவலாக வாழ்கிறதுக்காக. அல்லேலூயா. சபையில் போய் என்ன பண்ணுறோம், நான் அவ்வப்பொழுது டிங்கரிங் ஒர்க் பார்த்துக்கிறேன். என்ன ஒர்க்கு? டிங்கரிங் ஒர்க்கு. வண்டி அப்பப்போ நெளிஞ்சிருக்கும், சில சமயம் டயர் பஞ்சர் ஆகிருக்கும், சில சமயம் வண்டி ஓடாமல் நிற்கும், என்ஜின் சரியாக ஸ்டார்ட் ஆகாது.
அப்போ அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கான இடம் தான் சர்ச்சு. அல்லேலூயா. சபைக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகள் பலவீனங்கள் எல்லாம் சரி பண்ணப்பட்டு உங்களை மறுபடியும் என்ன பண்ணுறோம்? கர்த்தருக்காக ஓட வைக்கிறோம். சர்ச்சு என்ன பண்ணுதுன்னா ஞாயிற்றுக்கிழமையில வந்துட்டு எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சபை சொல்லி கொடுக்கிறது. திஸ் இஸ் a கோச்சிங் சென்டர். சர்ச் இஸ் a கோச்சிங் சென்டர். ஜஸ்ட் பை அட்டெண்டிங், இது ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக உங்களை கோச் பண்ற ஒரு இடம். நீங்க வாழ்க்கை என்கிற வாழ்க்கையின் பகுதிகளிலே இருக்கிற போராட்டங்களை ஜெயிப்பதற்கு உங்க பர்சனல் லைஃப்ல இப்படித்தான் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சபை இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க கோச்சிங் சென்டர் அட்டன் பண்ணிட்டாலே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம். நோ, நீங்க திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வாழ்ற வாழ்க்கைக்காகத்தான் சபை இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க சபையில உங்களுக்கு அந்நிய பாஷை பேச சொல்லி கொடுக்குறோம் அல்லது அந்த அந்நிய பாஷை பேசி நீங்க நல்ல கர்த்தருக்குள்ள மகிழ்றீங்கன்னா என்ன என்ன அர்த்தம்னா, நீ வாரந்தோறும் போய் இப்படி நீ வர்ஷிப் பண்ணு, இப்படி நல்லா ஆண்டவர் ஆராதி, இப்படி நீ அந்நிய பாஷையில பேசு, இப்படி நீ வேதத்தை தியானம் பண்ணு, இதையெல்லாம் நீ பர்சனல் லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்? உனக்கு வாரத்தில் ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்தா போதும். சண்டே கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்தா, சர்ச் சண்டே சர்வீசஸ் will not take you to heaven. You must realize it properly. Church will help you to live a holy life. எப்படி? by giving the word of God. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி கொடுக்கலாம். உங்களை ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்ப உங்களுக்கு உதவி செய்து கொடுக்கலாம். பரிசுத்த ஆவியானவரோடு வாழ சொல்லி கொடுக்கலாம். பட் லிவிங் உங்களுக்கு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் தான். அதை நம்ம சர்ச்சில் யாருமே வாட்ச் பண்ண மாட்டாங்க. நீ பர்சனல் லைஃப்ல பாவம் செய்யறியா செய்யலையா அப்படிங்கிறத ஐ ஆம் நாட் அக்கௌண்டபிள். நிறைய பேர் நினைக்கிறாங்க பாஸ்டர் தான் எல்லாவற்றுக்கும் உத்தரவாதி. எஸ், அந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி நான் தான். நான் சொல்லிக் கொடுக்கறத ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும், ஆராதிக்க வைக்கிறத அவங்கள ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும், லீடர்ஷிப்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். அது எல்லாம் என்னுடைய வேலை தான். ஆனா வாழ்றது உங்க வேலை தான். அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், ஐபிஎல் மேட்ச் எல்லாம் இருக்கு. மேட்ச் நடக்கும்போது எந்த கோச்சாவது உள்ள வராங்களா? சொல்லுங்க, எந்த கோச்சாவது உள்ள வராங்களா? எல்லாரும் வெளியில உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட கோச் கிரவுண்டில் தான் நிற்பார். கிரவுண்டில் நின்று எப்படி பால் அடிக்கணும் அந்த மாதிரி அடிக்காத, நீ தப்பா செய்கிற, கால் ஸ்டெப்பு தப்பா வைக்கிற, அதனால தான் பால் மிஸ் ஆகிட்டே இருக்கு. நீ ஆஃப் சைடு ஒழுங்கா அடிக்கணும், லெக் சைடு இப்படி அடிக்கணும், இந்த பால் மட்டும் நீ கவனமாக பாருவனை எல்லாம் டெம்ப் பண்ணுறான், இப்படி எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பாங்க. பாஸ்கெட் பால் டீம்ல பாத்தீங்கன்னா அது முடிச்சிட்டு நடுவில் ஒரு 3 நிமிஷம் கேப் கொடுப்பானுங்க. அந்த 3 நிமிஷத்துல வந்து தட்டை வச்சுக்கிட்டு வேகமா சொல்லி கொடுப்பார். கோச் கேன் நாட் பிளே, கோச் கேன் டீச் அவுட் சைட். அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் எடுக்கிற பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் பர்சனல் லைஃப்ல வாழ்றதுக்கு. இஃப் யூ ஆர் நாட் a successful person from Monday to Saturday, you are a failure. Even though you attended a church on a Sunday morning. ஞாயிற்றுக்கிழமையில ஒருவேளை நீங்க ஆராதனை அட்டன் பண்ணி இருந்தாலும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் பாவத்தில் இருந்தீங்கன்னா யூ ஆர் அ ஃபெயிலியர், தோத்து போனவங்க. அப்ப நம்ம எங்க கற்றுக்கொள்ளுகிறோம், எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இல்லாத திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான். ஞாயிற்றுக்கிழமை நம்மளை போல பரிசுத்தவான் யாருமே இல்லை. அல்லேலூயா. நம்ம பாடுறது என்ன ஆடுறது என்ன ஆண்டவரே அசந்து போயிடுவார். எம்மடியோ இந்த ஆட்டம் ஆடுறான்ப்பா, என்ன குதி, எப்படி குதிக்கிறான், எப்படி சுத்துறான் பார், என்ன மியூசிக், எப்படி ஆடுறா போடா. எல்லாம் முடிஞ்சு போய் வீட்டில் போய் பார்த்தா பாத்திரமெல்லாம் உருளும், வேற வேற சத்தமெல்லாம் கேட்கும். ஆண்டவர் பார்ப்பாரு, அங்க இருக்கிற அன்புராஜுக்கு இங்க இருக்கிற அன்புராஜுக்கு எவ்வளவு வித்தியாசம். அங்க இருக்கிற அந்த விசுவாசிக்கு இங்கே அதை பார்க்கிற திங்கக்கிழமையில அந்த விசுவாசிக்கு வித்தியாசம். அப்ப என்ன, நம்ம ஃபெயிலியர், நம்ம ஆண்டவரோடு பர்சனலா சரியா இல்லாதது தான் நம்முடைய அநேக தோல்விகளுக்கு காரணம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நம்முடைய வியாதிகள், நம்முடைய பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்குள்ளே இருந்தும் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள இருந்தும் அவர்கள் என்றும் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் யார் காரணம்? நாங்க தான் காரணம். நாம தோல்வியான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் கர்த்தர் அல்ல. அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. நாம ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு போகாமல், சீஷர்களை பார்த்து சொல்றாரு, எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள்,
சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு ஒருவரை அனுப்பி வைக்க போகிறேன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ள வரும்போது கர்த்தர் அவனை தேவன் நினைத்த திட்டங்களுக்கு ஏதுவாக அவனை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி 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 அவனிலே மகிமை அடையத்தக்கதாக அவனை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை உருவாக்குவதற்காகத்தான் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அன்பாச் கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தெரியல. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நாங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் பேசி கொண்டிருந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர், அருமையான தேவனுடைய மனிதன் கல்யாணகுமார் ஐயா, அவர் பேசும்போது சொன்னார், நான் மோகன் சிலாசரஸ் அண்ணன்ட்ட பேசியிருக்கிறேன், நம்ம எல்லாரும் இந்த தெய்வீக சுகத்தை, தெய்வீக சுகம் எப்படி பெறுவது என்பதை நம் சபைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஊழியர்களுக்கு நம்ம எப்படி அந்த தெய்வீக சுகத்தை கடத்தி விடுவது என்பதை கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு சபைகள் அற்புத அடையாளங்கள் இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கின்றன. வட இந்தியாவிலே சிம்பிள் பீப்புள், அவங்களுக்கு ரொம்ப சத்தியம் தெரியாது, பட் தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹீலிங் அண்ட் மிரக்கிள்ஸ். அல்லேலூயா. நம்மலாம் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் பீப்புள். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, நமக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாத்தையும் கேட்டு நம்ம மண்டை குழம்பி போயிருக்கு. அல்லேலூயா. சத்தியத்தை நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். அவன் சொல்கிறது சத்தியமா, இவன் சொல்கிறது சத்தியமா, இப்படியே மண்டையை குழப்பிக்கிட்டே யாருமே விசுவாசிக்கிறது என்ன பண்ணலங்க, பழகலை. நமக்கு வியாதி வந்தோடனே நம்ம டாக்டரை நினைக்கிறோம், நமக்கு ஒரு கடன் தேவைன்னா மார்வாடியை நினைக்கிறோம். நம்ம யாருமே ஆவிக்குரிய மனிதர்களாய் வாழ்வதற்கு பதிலாக உலக மனிதர்களாய் கிறிஸ்தவர்களாய் வாழ பழகிட்டோம். நான் சொல்றது உண்மையா இல்லையா? எத்தனை பேர் உண்மைன்னு நினைக்கிறீங்க? கை உயர்த்தி காண்பி. ஆமாவா? எஸ். ஆனால் இப்போ இந்த சிபிஎம் போன்ற சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமில் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னா, மருந்தே எடுக்கக்கூடாது, நீ விசுவாசினா என்ன எடுக்கக்கூடாது, மருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம், அது ஒரு எக்ஸ்ட்ரீம். எஸ், இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம். பேலன்ஸ்டு கிறிஸ்டியானிட்டி கிடையாது, மருந்தே எடுக்கக்கூடாது. நோ, ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஆனால் நாம் எந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கோம் தெரியுமா? மருந்தையே தான் எடுக்கிறோமே தவிர ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவரிடத்துலேருந்து எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. அப்போ அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமு, நாம் பரவாயில்ல பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம். அப்போ ரெண்டுக்குமே தவறு. நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் ஒரு அற்புதங்களை ஆவிக்குரிய உலகத்திலிருந்து எதிர்பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். புரிஞ்சவங்கெல்லாம் நல்லா கையை உயர்த்தி அல்லேலூயா. Every Christian must know how to take the blessings from God. அதைத்தான் ஆண்டவர் அன்னைக்கு கொடைக்கானல்ல 1ஆம் தேதி ஆராதனையில சொல்லி கொடுத்தாரு. ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, இந்த ஜீவ தண்ணீரை யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா, யோவான் 4ஆம் அதிகாரம் வாங்க, இயேசு 10ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு என்ன தண்ணீரை கொடுத்திருப்பார்? ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். He is introducing a word called living water. A living water. ஜீவ தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீரை பத்தி அந்த பொண்ணு கேட்கிறா, ஆண்டவரே கிணறு இல்லையே, மற்ற குடம் இல்லையே, எப்படி எடுத்துக்குவீங்க? அவர் எப்படி எடுப்பேன்னு சொல்லல. அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவளுக்கு பிரதியுத்தரம், இந்த தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 14ஆம் வசனம் வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானதை சொல்றார் ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து அதை வாசிங்க. 14ஆம் வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. சரி, இப்போ எனக்கு கேள்வி என்ன, தண்ணி குடிச்சா மறுபடியும் தாகம் வருமா வராதா? எல்லாரும் என்ன பாருங்க, உடனே பைபிளை பார்த்துட்டு இருக்காதீங்க. தண்ணி குடிச்சா தாகம் வருமா? வரும். ஆனா இவர் கொடுக்குற தண்ணீரை கொண்டா தாகமே வராது அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த தண்ணீர் அவனுக்கு உண்டாகிற தாகங்களை எல்லாம் அப்பப்போ தீர்த்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எப்ப தாகம் வரும் நீங்க நினைக்கிறீங்க? எப்ப தாகம் வரும்? தாகம் நாம் குடிச்ச தண்ணீர் ட்ரை ஆகும் போது தான் தாகம் வரும். உங்களுக்கு தெரியும், வெயில் காலத்தில் தாகம் நிறையா வரும், மழை காலத்தில் தாகம் வராது. ஏன்னா நம்ம சீக்கிரமா ட்ரை ஆகிறது இல்லை. அப்ப ட்ரையே ஆக விடாம இருந்தா தான் அதுக்கு பேர் ஜீவ தண்ணீர். அல்லேலூயா.
அப்ப ஜீவ தண்ணீர்னு யாரை பத்தி சொல்றார் ஆண்டவர்? யாரை பத்தி சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன வராதுங்க? தாகம் வராது. அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, அது அவனுக்குள்ளே ஊறுகிற, வாசிங்க, நான் அவனுக்குள் கொடுக்கும் தண்ணீர், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய், அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும், ஓடுகிற நீரூற்றாய் இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு நாள் ஓடுமா? அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய். அல்லேலூயா. இட் இஸ் an eternal water. அல்லேலூயா. இது ஜீவ தண்ணீர். எல்லாம் சொல்லுங்க, லிவிங் வாட்டர், இட்டர்னல் வாட்டர். ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர் என்ன? உயிருள்ள தண்ணீர். என்ன தண்ணீர்? ஜீவன் கொடுக்கிற தண்ணீர். அதான் ஜீவ தண்ணீர். உயிர், அதுல உயிர் இருக்கு. அந்த ஜீவ தண்ணீர். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு? நித்திய தண்ணீர். அல்லேலூயா. அது என்னமா? நித்திய காலமாய் ஒரு ஊற்று நமக்குள்ளே வருகிறது. நான் கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ள போனோன்னு அவனுக்கு உள்ளே நித்திய ஜீவ காலமாய் அந்த ஊற்று அங்கேயே இருந்து அவனுக்கு எப்பெல்லாம் தாகம் வருதோ அப்பெல்லாம் அந்த தண்ணீர் வந்து வந்து அவன் தாகத்தை தீர்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் உங்களுக்குள்ள அந்த ஊற்று இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப அப்படியே வாங்க பார்ப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் வாங்க, 37ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 7:37 இருந்து. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வாசிங்க. தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஊத்துல இருந்து என்ன வருமாங்க? ஜீவ தண்ணீர் உள்ள என்ன வருமா? நதி. அல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரத்துல மறுபடியும் எல்லாம் வாசிக்கும் போது நமக்கு தெரியுது, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கிய சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. எத்தனை பேர் இயேசுல விசுவாசமா இருக்கிறீங்க? உங்களிடத்திலிருந்து, அவன் உள்ளத்திலிருந்து என்ன ஓடும்? ஜீவ தண்ணீர் உள்ள. அங்க சொன்னாரு அந்த வசனத்தை இந்த வசனத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் குடிக்கிற தண்ணீரை ஒரு வாட்டி ஒருத்தன் குடிச்சிட்டான்னா அது அவனுக்குள்ள ஊற்றா மாறிடும். என்னவா மாறிடும்? ஊற்றா மாறிடும். இந்த ஊற்றுல இருந்து அவன் எப்பெல்லாம் அவனுக்கு தாகமே வராது, குடிச்சிட்டான்னா தாகமே வராது. ஏன்னா எப்பெல்லாம் தாகம் வருதோ இந்த தண்ணீர் என்ன பண்ணிடும்? அவன் தாகத்தை தீர்த்துக்கிட்டே இருக்கும். இந்த தாகம் தீர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ he will not expect anything from outside. வெளியில இருந்து ஏதாவது தாகத்தை தீர்க்க கிடைக்குமா நான் எதிர்பார்க்க மாட்டான். எல்லாமே அவனுக்கு உள்ள இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, என்னிடத்துல ஒருத்தன் விசுவாசமா இருக்கிறான்னா அவனுக்குள்ள என்ன இருக்குமா? ஜீவ தண்ணீருள்ள, வெறும் ஊற்று மட்டும் இருக்காது, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அவன் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். அல்லேலூயா. நதிகள். ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. நதிகள் ஓடும் என்றார். 39ஆம் வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து. எதை பத்தி பேசினாரா? ஆவியை குறித்து. அது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்கே அவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப இது எதை பத்தி சொல்லி இருக்கு இந்த வார்த்தை? பரிசுத்த. அங்க தண்ணின்னு சொன்னது எதை சொன்னாரு? பரிசுத்த ஆவி. யார் கொடுப்பேன்னு சொன்னாரு? இயேசு சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை அப்படின்னாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது யார்? இயேசு கிறிஸ்து. தனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை நமக்குள்ளே கொடுக்கிறார். அந்த ஆவியை பெற்றுக்கொண்டுட்டேன்னா அந்த ஆவி எனக்குள்ள என்னவாக மாறுகிறது? ஒரு ஊற்றாக மாறுகிறது. இதுதான் நம்ம அறிந்திருக்கிறோம், என் தாகம் தீக்கும்னு. ஆனா 7ஆம் அதிகாரம் வரும்போது அதே சொல்றாரு, அது ஒரு ஊற்று மாத்திரம் அல்ல, அதிலிருந்து நதிகள் 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 நதிகளா புறப்பட்டு வருது. என்னன்னா இந்த நதியில, ஒரு நதியில போனீங்கன்னா ஆரோக்கியம், இன்னொரு நதியில போனீங்கன்னா ஐஸ்வர்யம், இன்னொரு நதியில போனீங்கன்னா ஞானம், இன்னொரு நதியில போனீங்கன்னா விடுதலை. அல்லேலூயா. ஆமென். அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவனுடைய உள்ளத்திலிருந்து நதிகள் ஓடும். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவங்கெல்லாம் நிரப்புங்கப்பா, நல்ல பாட்டு தான், நான் தப்பா சொல்ல, நிரப்புங்கப்பான்னு பாடுறோம். அது முதல் முறை.
அதுக்கப்புறம் நிரப்புங்கப்பான்னு இப்படி இல்லை, நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்கப்பான்னா இங்கேருந்து ஊத்து என்ன பண்ணும், புக்கு 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 நிறைஞ்சு நிறைஞ்சு என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என்ன பண்ணுங்க. இப்போ எனக்கு சுகம் வேணும், அப்போ என்ன பண்ணணும், சுகத்தை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா அப்படின்னு மறுபடியும் என்ன சத்தம் கேட்கணும், புக்கு புக்கு புக்குன்னு. சொல்றது புரியுதா புரியலையா கேட்கணும். உடனே என்ன பண்ண நம்ம நாக்கு தந்தர அசாந்தி அந்தர வர வரவா ரீக்கரா வர வரவா வர வர அப்படின்னு வரும்போது அப்படியே என்ன பண்ணும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. உங்களுக்கு சுகம் அளிக்கிற ஊழியர் தேவையில்லை. அல்லேலூயா. தீர்க்கதரிசி தேவையில்லை. நான் உங்களுக்கு காமிக்க போறேன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளோ பெரிய ஊழியமெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க பாட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கட்டும். தீர்க்க தரிசனம் கர்த்தரை அறியாதவங்களுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எல்லாம் கர்த்தரை அறிஞ்சவங்க. ஒரு ஊழியக்காரன் சாகரத்தில் 10 வருஷத்துல ஒரு முறை வந்து உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா உன் வாழ்க்கையை நடத்திட்டு போயிருவியா? வாரந்தோறும் நமக்கு தீர்க்க தரிசனம் தேவை. அதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, செய்தியே தீர்க்க தரிசனம் தான், பாஸ்டரு தீர்க்கதரிசி தான். என்ன ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறார். ஆமா, நான் தீர்க்கதரிசி தான். எத்தனை பேர் என் பிரசங்கத்தில் நீங்க நடக்க போற காரியத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க நடந்துட்டு அப்படியே இங்க வரும்போது அதே வார்த்தையை சொல்லியிருக்கேன். எத்தனை முறை, எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. சொன்னது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அது குபுள் 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 இப்படி வந்து என்ன பண்ணிருச்சு, படக்குன்னு போட்டு தள்ளிருச்சு, முட்டை உடைக்கிற மாதிரி. அல்லேலூயா. இப்போ அப்படியே வாங்க, இப்போ இந்த நதியை பத்தி பாருங்க. அப்படி வெளிப்படுத்தல் வாங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். எங்க இருந்து? தேவன் உட்கார்ந்திருக்கிற ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி. எல்லாரும் வாசிங்க சத்தமா. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை. எங்க திரித்துவ தெய்வமே இல்லைன்னு சொல்றாங்களே, எவ்வளவு அழகா காமிக்கிறார் பாருங்க. அங்க இருந்து ஒரு நதி வருதான், தேவன் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல இருந்து. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு நதி வருது. அந்த சிங்காசனம் யார் உட்கார்ந்து இருக்கிறது? தேவன் உட்கார்ந்து இருக்கிறார், பிதா. பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறார்? ஆட்டுக்குட்டியானவர். யார் அவரு? இயேசு கிறிஸ்துவானவர். இவர்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து ஒரு நதி வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க பிதாவின் இடத்திலிருந்து எனக்கு நதி வந்ததுன்னு? ஆமென். அதைத்தான் ஆண்டவர். இது அப்படியே இருக்கட்டும். அப்போஸ்தலர் 1:5 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று. அப்ப இது எங்க இருந்து வருது? பிதாவின் இடத்துல இருந்து வருது. எத்தனை பேர் பிதாவின் இருந்து வருதுங்கிறீங்க? இயேசு கிட்ட இருந்து வருதா? இயேசு கிட்ட இருந்து வருது. அதைத்தான் நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு என்ன தருவேன்? நான் ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேங்கிறாரு. அப்ப பிதா கிட்ட இருந்தும் இயேசு கிட்ட இருந்தும் பிதா சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆவியானவர் வருகிறார். உங்களுக்குள்ள வந்தாரா வரலையா? எத்தனை பேர் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் நினைக்கிறீங்க? சில பேருக்குள்ள ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, நான் இன்னும் அந்நிய பாஷை பேசலையே, நான் இன்னும் அப்படி ஆவியிலெல்லாம் நரம்பலையே, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்னா, ரட்சிப்பின் என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டீங்களோ, பைபிள் சொல்லுது, ரட்சிப்புக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ அன்னைக்கே உனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார். அல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷை பாஸ்டர், அது அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்துட்டார். இப்ப இயேசு எடுத்துக்கோங்க. நேத்து என் மகன் என்கிட்ட பார்த்து கேட்டார், முடிச்சுட்டு போனோன்னு. அப்ப இயேசுவுக்கு 30 வயசுல தான் ஆவியானவர் வந்தார்னா, அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆவியானவர் இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அதனால தான் தெரிஞ்சா தானே பாஸ்டர் நாங்க இங்க இருக்கிறோம், நீங்க அங்க இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி உற்பவித்தார்? கன்னியின் வயிற்றில பரிசுத்த. அப்ப எப்படி ஜெனரேஷன் வருது? எப்படி உருவாக்கப்பட்டாரு? ஆவியினாலே தான் உற்பவித்தார். அவர் பிறந்ததே ஆவியானவரின் வித்தினாலே. அங்க தகப்பனே இல்லை. அப்ப ஆவியானவரால் பிறந்தவர் இயேசு. அதைத்தான் பின்னாடி யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒருவன் ஆவியினாலே பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்.
அப்ப நம்ம சரீர பிறப்பு இருக்கு நமக்கு எல்லாருக்குமே. இயேசு குரு சரீர பிறப்புல எப்படி ஆரம்பிச்சாரு? ஆவியினாலேயே பிறந்து ஆரம்பிச்சாரு. 30 வருஷம் அமைதலா தான் இருந்தாரு. தென் he received an anointing, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரு. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோன்னே அவர் ஊழியம் செய்யும்படி போனார். சீஷர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்கள் அபிஷேகத்தை ஒரு நாள் பெந்தேகோஸ்தே நாளில் பெற்றுக்கொண்டார்கள். ஊழியத்துக்கு புறப்பட்டு போனாங்க. This is a pattern. So that is different. This is different. God anointed Jesus for a ministry. அப்ப ஒண்ணு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறவைகளை செய்யும்படி நமக்குள்ளே அபிஷேகம் தேவைப்படுகிறது, அனாயிண்டிங் தேவைப்படுகிறது, எம்பவர்மெண்ட் தேவைப்படுகிறது. அந்த எம்பவர்மெண்ட்டை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டுட்டு நீ ஊழியத்துக்கு போப்பா, ஊழியத்துக்கு போப்பான்னு சொல்லிட்டார். சரி, இப்ப அந்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணாரா? அவர்களுக்குள்ளே வந்து தங்கி இருந்தார். பிதாவிடத்திலிருந்தும், எல்லாரும் சொல்லுங்க, யார் யார்கிட்ட வந்திருக்கிறாரு? பிதாவினிடத்திலிருந்தும் இயேசுவினிடத்திலிருந்தும் பிதாவின் வாக்குத்தத்தத்தின்படியே இயேசு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. அதைத்தான் அவர் யோவான் 14 அதிகாரத்தில் சொல்றாரு. யோவான் 14 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா மறுபடியும் அந்த பகுதியை போவோம் வாங்க. யோவான் 14 அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலேயே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். 16ஆம் வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றருளானை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யார் அனுப்புறா? பிதா அனுப்புறாரு. சொன்னது யாரு? இயேசு சொல்றாரு, என் சீஷர்களுக்கு தூய ஆவியானவர் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாரு. இயேசு மேலே போனோன்னு, இப்ப இயேசு சொன்னோன்னு பிதா அனுப்பி வைக்கிறாரு. 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஜீவ நதி வருகிறது. அல்லேலூயா. அங்கிருந்து புறப்பட்டு வந்த நதி எந்த நதி? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவனுக்குள்ள அது ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்று சொல்லுகிறார். அவனுடைய உள்ளத்திலிருந்து நதிகள் வரும் என்று சொல்லுகிறார். அந்த நதியில என்ன இருக்கும்? மறுபடியும் வெளிப்படுத்தல் வாங்க. மறுபடியும் வெளிப்படுத்தல் வந்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் வாசிங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் வருகிற இடத்துல இருக்கிற இலைகள் அது என்ன பண்ணுதான்? அவர்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகளாய் இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆரோக்கியம் என்பதற்கும் சுகம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆரோக்கியம்னா என்னங்க? ஆரோக்கியம்னா, சுகம்னா என்ன தெரியுமா? வியாதி வந்த பிறகு நமக்கு வர்றதுக்கு பேர் என்னங்க? சுகம். ஆரோக்கியம்னா என்னன்னா வியாதி வராமலே இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த நதி உனக்குள்ள இருந்து புறப்பட்டு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அந்த ஊற்று உனக்குள்ள பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருந்தால் அதிலிருந்து வருகிற நதியிலே சுகமளிக்கிற வரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதிலே ஞானம் இருக்கிறது. உன்னை நீ சம்பாதிக்கிறதுக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கு, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய பலன் அதுல இருக்கிறது. அல்லேலூயா. அதுல ஞானம் இருக்கிறதா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வாங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். நான் எடுத்துட்டு வந்த எதுவுமே பேசல, தோத்துறோம். எடுத்துட்டு வராத எல்லாத்தையும் பேசுறேன், கவனிங்க எல்லாரும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஆமா, கவனிங்க. எல்லாரும் என்ன பாருங்க, ஆவியானவர், எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் ஒருவரே, ஆனால் வரங்களில் வித்தியாசம் உண்டு. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு கடைசி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விளங்கும். அடுத்து
ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஆ, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, ஆ. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நட்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாருக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் நட்பிக்கிற தேவன் ஒருவரே. ஒருவரே. அல்லேலூயா. இது என்ன அப்படி நான் சொல்றேன், எல்லாரும் என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்க. ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மாவுக்கு குடும்பம் நடத்தணும். புருஷன் பிரச்சனை பண்றான், புள்ள பிரச்சனை பண்ணுது, இந்த அம்மாவுக்கு ஞானம் வேணும். எப்படிடா இவங்களை சமாளிக்கன்னு தெரியாம பேசாம குடும்பத்தை விட்டு ஓடி போயிடலாம் நினைக்குதுன்னா, இப்ப அந்த அம்மாவுக்கு வேண்டிய ஞானம் எங்கிருந்து வருகிறது? எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் தருகிற தேவன் ஒருவரே. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன இருக்கு? எத்தனை பேர் ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமென். அதுக்கு கீழே இருக்கிற வசனங்கள்ல வாசித்தீங்க, என்ன போட்டிருக்கு? 8ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலேயே ஞானத்தை போதிக்கும் வசனம். வசனமும் போதும் 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 போதும். அதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கு, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்து வசனம். அறிவு ஞானம் ஆவியானவருக்குள் இருக்கிறது. சொன்னவங்கள சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்குள்ள என்ன ஆவி இருக்கு? தேவனுடைய ஆவியானவர் வந்தா அவருக்குள்ள என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கு? அறிவு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஞானம் அறிவு இதெல்லாம் வேணும்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. அப்படியே அதை வச்சுக்கிட்டு ஏசாயா 11ஆம் அதிகாரம் வாங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். என்ன ஆவி? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அல்லேலூயா. சில பேருக்கு தப்புன்னு சொன்னா உணர்வே வராது. என்ன தேவை அவனுக்கு? பைபிள்ல போட்டிருக்குல்ல, கர்த்தர் வரும்போது, ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து எல்லாம் செஞ்சு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உணர்த்துவார். நிறைய பேருக்கு அறிவு இருக்கு, பாவம் தெரியுது, ஆனா உணர்வு இல்லை. இச்சை பாவம், விபச்சாரம் பாவம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாம செய்யும் போது அதை குறித்த உணர்வே வரலன்னா நீ செத்து போன விசுவாசி. அந்த உணர்வு வரணும்னா உனக்குள்ள ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. முத ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு அவனுக்குள்ள பாவத்தை குறித்த என்ன வருது? உணர்வு வருது. அப்ப அதுவே ஆவியானவர் கொடுக்கிறது தான். அதுல இன்னொன்னு இருக்கு, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அப்புறம் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. இன்னொன்னு இருக்கு, அதுல ஆலோசனை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ரெண்டாவது அதுல பலன் இருக்கு. ஹார்லிக்ஸ் குடிக்கிறதை காட்டிலும் தேவ பலன் அதிகம். அல்லேலூயா. நீங்க எந்த ஹெல்த் ட்ரிங்கை காட்டிலும் ஆவியானவரின் பலன் அதிகம். இதை யாராவது வீடியோவில் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க, என்ன ஹார்லிக்ஸை இதையும் கம்பேர் பண்றான். நீ எத்தனை ஹார்லிக்ஸ் குடிச்சாலும் சிம்சோனுக்கு வந்த பலன் வருமா? சொல்லு. நம்ம சிம்சோன்னா எல்லாரும் என்ன இப்படி 8 இங்கிட்ட ரிப்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் போட்டு இப்படி இருக்கிற மாதிரி போட்டுடுறாங்க. அவன் அப்படி இல்லை, அவன் சாதாரணமாக ஒன்னே எண்ணெய் மாதிரி நார்மலாக தான் இருந்தா. ஆவியானவர் வந்தோன்னே டபக்குன்னு அப்படியே தூக்கிட்டான். அல்லேலூயா. நான் தூக்குற வர மாட்டேங்குது. அப்படியே டபக்குன்னு தூக்கிட்டு தோளில் வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டான். என்னத்தையா தூக்கிட்டு போனா? கூடையெல்லாம் இல்லை, அவன் தூக்கிட்டு போனது பெரிய கோட்டை மதிர் சுவரில் காணப்படுகிற கோட்டை கதவுகள். அல்லேலூயா. பலன் ஆவியானவருக்குள்ள இருக்கா இல்லையா? பைபிள்ல போட்டிருக்கு. எப்தா சிம்சோன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆவியானவர் மேல் இறங்கினதினால், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீ வாசித்தீங்கன்னா போட்டிருக்கு, சிம்சோன் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவன் மீது ஆவியானவர் இறங்கினதினால் அவன் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிசிக்கல் பலன் வேணும்? பலவீனமாக இருக்கு பாஸ்டர், இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, நடக்க முடியல பாஸ்டர், ஒரே டயர்ட் ஆகுது. என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார், ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். ஞானம் வேணும் பாஸ்டர், புருஷனோட வாழவே முடியல, இந்த மனுஷனோட வாழ்றதுக்கு நான் ஓடி போயிடலாமான்னு தோணுது. ஞானம் வேணும் ஆண்டவரே, ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா அதுல என்ன இருக்கு? ஞானம் இருக்கு, பலன் இருக்கு. பாஸ்டர் பிஸ்னஸ்ல ஒரே பிரச்சனை பாஸ்டர், அப்ப அவன் பெரிய கடைச்சல் கொடுக்குறான். உனக்கு என்ன வேணும்? ஆலோசனை. என் பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும், எனக்கு என்ன வேணும்? ஆலோசனை. அப்ப ஆலோசனைக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு?
சொல்லுங்க வாய் திறந்து. ஆவியானவர். நம்ம தான் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மாத்திரை. அல்லேலூயா. ஆனா நீங்க கவர்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா தா ஆ அப்படின்னு போட்டிருக்கோம். எல்லாமே தா ஆ மாத்திரை. அல்லேலூயா. தமிழ்நாடு அரசு, சரிங்களா? அதனால எதை எடுத்தாலும் வெள்ளை வெள்ளையா இருக்கும். என்னத்தை கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம முழுங்கல. அதுக்கு பேராசெட்டமால், லூஸ் மோஷன் போன ஒரு வியாதி, இந்த வியாதிக்கு இந்த மாத்திரை நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவரிடத்துல எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அது ஞானத்தையும் உணர்வையும் கொடுப்பாராம், ஆலோசனையும் பலனையும் கொடுப்பாராம், அறிவையும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிறைய பேருக்கு இல்லைங்க. சர்ச்சில் உட்காந்துட்டே தூங்க வேண்டியதா. உன் வாயை விரிவா தீரன்னு சொன்னார் பாஸ்டர். அவரு நானும் யாரா நிரப்புவாங்கன்னு பார்த்து உப்பு தான் போடணும். சர்ச்சில் வந்து தூங்குறது ஒரு 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 இதே இல்லை, ஒரு உணர்வே இல்லை. ஆராதனை நேரத்தில் அப்படி இப்படி உட்காந்துட்டு கதை கதையாக பார்க்க வேண்டியது, யார் என்ன பண்ணுறாங்க, உணர்வே இல்லை. இந்த மாதிரி ஆட்களுக்குள்ள ஆவியானவரின் அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். தேவ பிரசன்னம் உனக்குள்ளே இருந்தால், ஆவியானவர் இருந்தால் அவர் உன்னை சும்மா உட்காந்துருக்க விட மாட்டார். உனக்குள்ள உணர்வு வரும். அப்புறம் போட்டிருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். சர்ச்சில் ஓட மாட்ட, பாதியில் சர்ச்சில் பாதியிலே ஓட வேண்டியது, புது புதுன்னு ஓடிட வேண்டியது. அங்கே ஒன்று இருக்குன்னு ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான். சர்ச்சை வேலையில் அவசரமாக வா, நான் காசு தரேன்னு சொல்லி இதுவரைக்கும் ஒருத்தனும் தரமாட்டேங்கிறான் பாஸ்டர். என்னதான் நான் போய் நின்று முன்னாடியே நின்னாலும் சர்ச்சு முடிகிற டைமுக்கு அப்புறம் தான் அவன் வாரான். அல்லேலூயா. சர்ச்சை முடிச்சுட்டே போயிருக்கலாம்ல. அதே தான் நான் சொல்கிறேன். தனிப்பட்ட ப்ரேயர்னு வச்சுருப்பீங்க, அதை திருடுறதுக்கு நிறைய போராட்டம் வரும். ஆனால் அதை முடிச்சுட்டு போனினா தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பொண்டாட்டிமாரு புருஷன் ஜெபம் பண்ணுறாருன்னா என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அம்மா ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வந்தாரேன்னு சொன்னார்னா அவர் மொபைலை பிடிங்கிட்டு இங்கே வச்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. இல்லைன்னா உள்ளே உட்காந்து என்ன பண்ணுவார், பார்த்துக்கிட்டு இருப்பார். நமக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த மனுஷன் உள்ளேலே உண்மையை தான் ஜெபம் பண்ணுறாரா இல்லை பண்ணுறான். மனைவி ஜெபிக்கிறாங்கன்னா அப்போ தான் போயிட்டு டீ கொடு, காப்பி கொடு அப்படின்னு அடிக்கடி போய் நோண்டக்கூடாது. என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் பொறுத்து இருக்கணும்மா. எவ்வளோ நேரம் கழிச்சு வருவோமா, 15 நிமிஷம், ஓகே கேரியா. 15 நிமிஷம் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. அல்லேலூயா. இல்லைன்னா செத்து போயிடுவியா, அப்படி பரவாயில்ல, பரலோகம் போயிடுவேன். ஆமென். டீ குடிக்காததுனால். நல்லா கவனிங்க, இது அத்தனையும் யாருக்குள்ள இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ வாங்க வெளிப்படுத்தல், வாங்க வெளிப்படுத்தல். சரி, 1 கொரிந்தியர் 12 வந்துட்டு அப்புறம் வாங்க போவோம். 1 கொரிந்தியர் 12 வாங்க. வரங்கள் உள்ளிருந்து வருது, ஊழியங்கள் உள்ளிருந்து வருது, கிரியைகள் உள்ளிருந்து வருது, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கும்படியான வல்லமை உள்ளிருந்து வருகிறது. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி போராட்டம் இல்லை, ஆனால் எல்லாரும் போராட்டத்துக்கு ஒரே தீர்வு இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உன் பிசினஸ் டெவலப் ஆகணுமா, பரிசுத்த ஆவியானவரோட நீ உறவுல இருக்கணும். உன் குடும்பம் நல்லா ஆகணுமா, பரிசுத்த ஆவியானவரோட உறவுல இருக்கணும். when you are with the holy spirit, the holy spirit will give you counseling and prophecy. அதுக்கு அடுத்த அதிகார வசனங்களில் வாசித்தீங்கன்னா போட்டிருக்கு, அவர் கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. 8ஆம் வசனத்தை வாசித்தா அது 9 வரங்களை குறித்து சொல்றாரு. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்துறதுன்னா என்னன்னா, என்ன மறைபொருளாக இருந்தாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு ஊழியக்காரங்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் விசுவாசம். எத்தனை பேருக்கு விசுவாசம் வேணும்? அந்த ஆவியானவருக்குள்ளதான் விசுவாசம் இருக்கு. அப்புறம் குணமாக்கும் வரம் யாருக்குள்ள இருக்கு, ஆவியானவருக்குள்ளதான் இருக்கு. அற்புதங்களை செய்யும் சக்தி ஆவியானவருக்குள்ள இருக்கு. தீர்க்க தரிசனம் உரைத்தல், அப்புறம் ஆவிகளை பகுத்து அறிதல். இன்னைக்கு நிற்க காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். வரமெல்லாம் நல்லவன் மாதிரியே இருப்பான், சர்ச்சில் வந்து உட்காரும்போது பரிசுத்தவான் மாதிரியே இருப்பான், அட்டகாசம் பண்ணியிருப்பான், உள்ள பேயோட வந்திருப்பான். அல்லேலூயா. குடும்பத்தை கலைக்கிறதுக்கு பொண்டாட்டி புருஷனுக்கு போட்டு கொடுக்கறதுக்குன்னே 2 பேர் வந்துட்டு போவாங்க அப்பப்போ. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் கண்டுபிடிச்சு முதல்ல துரத்தணும்னா ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வேணும். அப்போ அது யாருக்குள்ள இருக்கு, பாஸ்டர்? இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு தானே போட்டிருக்கு, வேறொருவனுக்கு போட்டிருக்கு. நான் வரங்களை பற்றி இப்போ பேசலை, ஆனால் அந்த எபிலிட்டி யார்கிட்ட இருக்குங்கிறது தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த எபிலிட்டி ஆவியானவருக்குள்ள இருக்கு, அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கார். ஒருவேளை நீ தீர்க்கதரிசியா இல்லாம இருக்கலாம், ஆனா தீர்க்க தரிசனமாய் நடக்க போகிறதை கர்த்தர் உனக்கு சொல்லுவார். எத்தனை பேர் உங்களுக்கு ஏற்கனவே ஆவியானவர் அப்படி சொல்லி இருக்கிறான்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆவியானவர் அப்படி சொல்லி இருக்கிறார். அப்ப
ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறவர், அறிவை உணர்த்துகிறவர், ஞானத்தை வெளிப்படுத்துகிறவர். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் போட்டிருக்கு பற்பல பாஷை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல், இவைகளை 11ஆம் வசனம், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய சித்தத்தின்படியே அவர் என்ன பண்றாராம்? பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? கையை உயர்த்தி காண்பீங்க. எப்ப ஒரு காரியம் நமக்கு புரியுது, ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டார்னா he is the solution for all problem. ஆமென். உன் ஊழியத்துல, குடும்பத்துல, பிசினஸ்ல, வேலையில எதுனாலும் நீ ஒரே ஒரு டாக்டர்கிட்ட போலான்னா ஆவியானவர் தான். அல்லேலூயா. நாம இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார், எல்லாரையும் தேடுறோம், இயேசுவை தேடுறது இல்லை. அல்லேலூயா. எப்பா இயேசு தான் ரட்சிக்கிறார்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, நீ இயேசு கிட்ட போக வேண்டியதானே, நீ இயேசு விடுவிக்கிறார்கிட்ட போற? ஹலோ, நான் சொல்றது விளங்குதா? அவங்க டைட்டில் என்ன? இயேசு விடுவிக்கிறார். நான் தப்பா சொல்ல, அங்கே போய் ஜெபம் பண்றதெல்லாம் எனக்கு அந்த அண்ணனை ரொம்ப பிடிக்கும், அவங்களோட சேர்ந்தெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கேன். பட் ஆனால் இயேசு விடுவிக்கிறார் அவர் சொல்லி இருக்கும்போது நீ யார்கிட்ட போகணும்? இயேசுகிட்ட தான் போகணும். நீ இயேசு விடுவிக்கிறாரத்தான் தேடி போய் தான் எனக்கு விடுதலை கிடைக்குன்னு நினைச்சீங்கன்னா தப்பு. இயேசு அழைக்கிறார போனாதான் இருக்கும். அந்த பாஸ்டர், இந்த தீர்க்கதரிசி, அந்த ஊழியக்காரன், இங்கே சில பேர்லாம் அந்த ஆவி அடிக்கிறவங்க, பூன் ஊதுறவங்க, இவங்களெல்லாம் தேடி போனாதான் எனக்கு கிடைக்குன்னு நினைக்கிறியே, கொஞ்சம் மாத்திக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, கொஞ்சம் மாத்திக்குங்க. எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் போகும் இடமெல்லாம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வாருமையா, வாருமையா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ, ஆமென், ஜீவ தண்ணீரே. எல்லாம் வயிற்றுல கை வச்சு, வற்றாத நதியாக, எல்லாம் சொல்லுங்க, ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக. பாட்டில் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார். உனக்குள்ள இந்த நதி இருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அது போற இடமெல்லாம் என்ன இருக்குமா? ஆரோக்கியமா. பைபிள் சொல்லுது அது அவனுக்குள்ளே ஊறுகிற நீர் ஊற்றா இருக்கும். ரெண்டாவது சொல்றாரு, அது அவனிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகிற நதியா இருக்கும்னா, நல்லா கவனிங்க, இந்த நதி உனக்குள்ளே பாயும் போது உனக்கும் சுகம், அது வெளியிலே பாய்ந்தால் உன் மூலம் மற்றவர்களுக்கு சுகம். அல்லேலூயா. அப்ப தெய்வீக சுகம் எப்படி உன் மூலமா அடுத்தவங்களுக்கு வரணும்னா ஒரே வழிதான், உனக்குள் இருக்கிற ஆவியானவரிடத்திலிருந்து அந்த தெய்வீக சுகம் பிறருக்கு போகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அதை தான் நம்ம அவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவன் உன்னை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிச்சு உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றணும்னா உனக்கும் ஆவியானவருக்கும் ஒரு க்ளோஸ்னஸ் வேணும். ஆமென். ஆதியிலே ஆதாம் தனிமையில இருந்தபோது அவனை தேடி ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்தார், அவனோட சேர்ந்து நடந்தார். அவர் சொல்றாரு, நான் நித்திய காலமா உன்னோட இருக்க போறேன். அந்த யோவான் 14, 16, 17 மட்டும் பாஸ்து முடிச்சிடலாம். மறுபடியும் 14 வாங்க. எத்தனை பேர் கேட்கறது புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், ஆமென். 14, 16, 17 வாசிக்கும் போது அதில் போட்டு பாருங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாது, அவரை அறியாது இருக்கிறபடியா பெற்றுக்கொள்ளாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னுடனே இருக்கிறார்,
எனக்குள்ளே இருக்கிறார். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, அவர் உன்னுடனே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார். உன்னுடனே இருக்கிறாருங்கிறது எப்ப அனுபவம் அப்படின்னு கேட்டா, ஆதாம்கிட்ட ஆண்டவர் கூடவே வந்தார், அவனோட கூடவே நடந்தார். அவன் தனிமையை உணரல, ஏன்னா அவனோட கூட இருந்தார். அவன் தனிமையை உணரல, கர்த்தர் தான் தனிமையை உணர்ந்தார். அவனோட அவர் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். நீ தனிமையை உணர்றியா? உன்னோட ஆண்டவர் இல்லாததுனால தான் அப்படி உணர்ற. தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பினுச்சுன்னா உன்னோட கூட இருக்கிறத நீ உணர்வ. அல்லேலூயா. ஆண்டவர் அவரோடு நடந்தது மாத்திரமல்ல, ஏனோக்கை குறித்து 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிற ஆதியாகமம் 22ஆம் வசனத்தில், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவர் அவரோடு கூட நடந்தான். எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நீங்க எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, தேவனோடு நடப்பதற்காகவே நீங்கள் டிசைன் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. மாடு பால் கொடுக்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, கழுதை பொதி சுமக்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, குதிரை வேகமாய் ஓட அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா மனுஷன் கர்த்தரோடு நடப்பதற்காக உருவாக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தரோடு பேச அவனுக்கு மட்டும்தான் முடியும். கர்த்தர் சொல்லுவதை புரிந்து கொள்ளவும் கர்த்தரோடு இடைப்படவும் அவனுக்கு முடியும். அதனாலதான் கர்த்தர் இறங்கி வந்து மாடுகளோடும் யானையோடும் பேசல, மனிதனாகிய ஆதாமோடு பேசினார். அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன், கர்த்தரின் சத்தம் கேட்கலன்னு சொல்லாதீங்க. பிகாஸ் யூ ஆர் டிசைன்டு ஃபார் லிசனிங் த வாய்ஸ் ஆஃப் காட். ஆமென். ஒரு ரேடியோன்னு இருந்துச்சுன்னா அதை லைட்டா டியூன் பண்ணா இட் இஸ் டிசைன்டு டு ரிசீவ் த சிக்னல்ஸ். எஃப்எம் ரேடியோல இருந்து வர சிக்னலை ரிசீவ் பண்றதுக்கு அது பழகி இருக்கு, அது அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேவனின் சத்தத்தை கேட்க உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள். அல்லேலூயா. அவன் பாவம் செஞ்ச பிறகு கூட தேவன் பேசும்போது அவனுக்கு கேட்டுச்சு, ஏன்னா அவனுக்கு அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கான். அவன் சொல்றான், நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். பட் he could hear God, he could walk with God. நடக்க முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆபிரகாம் ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார், தேவனும் 2 தூதர்களும் சேர்ந்து வராங்க. அவன் சமைச்செல்லாம் போடுறான், தேவனோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். நீங்க பேச முடியும். அதுதான் அவரோடு கூட நடக்கிறது. 2வது ஒரு அனுபவம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது, அதுக்கு நடுவுலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய பேர் மேலே இறங்கி வந்தார். தாவீது மேலே, சவுல் மேலே பேய் இறங்கி வரும்போது தாவீது மேலே ஆவியானவர் இறங்கி வந்தாரா, அவன் கிண்ணறம் வாசித்தானாம், பேய்கள் ஓடியது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. உன் வீட்டிலேயே பேய் துரத்தக்கூடிய ஒரே ஆள் நீ தான். அல்லேலூயா. பேய் எங்க இருக்கு பாஸ்டர்? எவன் வீட்டில் இருந்தாலும் துரத்தலாம். அல்லேலூயா. உங்க வீட்டிலேயே யார் மட்டும் வந்துச்சுன்னா நீங்க துரத்தலாம். ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா பேய் துரத்துகிற ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அந்த பேயிட்டந்து விடுதலையாக்கக்கூடிய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இப்ப எல்லாரும் எழும்பி நின்று சொல்லுங்க பாப்போம், எந்திரிச்சு நின்று சொல்லுங்க, பேய்களிடத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, பேய்களிடத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஞானம் கொடுக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். பலன் கொடுக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். சுகம் கொடுக்கிற ஆவியானவர், ஆரோக்கியமாய் வாழ வைக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த திவ்ய வல்லமை எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறது. அல்லேலூயா. 2 பேதுருல இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்முடைய அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். இந்த உலக வாழ்க்கையில உனக்கு வேண்டிய அத்தனையும் ஆவியானவர்தான் இருக்கு. அல்லேலூயா. தேவ பக்தியா பரிசுத்தமா வாழணும்னு நீ நினைக்கிறியா? அதுக்கு வேண்டிய அத்தனையும் ஆவியானவருக்குள்ளதான் இருக்கு. இந்த ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறார்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? எபேசியர் 1:13 சொல்லுங்க, ரட்சிப்பின் நாளுக்கென்று நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்நிய பாஷையை பத்தி கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் பார்க்கலாம். பட் ஆனா
எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் சர்வ சக்திமான். போலியே சொல்லுங்க, சர்வ சக்திமான். சக்திமான் எவனை ஒன்று இப்படி சுத்த விட்டாங்க. அல்லேலூயா. ஆனா எனக்குள்ள இருக்கவர் தான் சக்திமான். ஒரே ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் கேட்டேன், உங்கள்கிட்டையும் கேட்கலன்னா செய்தி நிறைவு பெறாது. என்னை தப்பா எடுக்கக்கூடாது, சரியா? நான் பேசுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உண்மையா நான் ஆராதனை நடத்துறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? திடீர்னு நான் செத்து போயிட்டேன், பயப்படாதீங்க. ஆவியா வரேன், ஆவியா வந்து ரவி பிரதருக்குள்ள வந்துடுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு ரவி பிரதர் திடீர்னு என்ன பண்ணுவார், நீங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார். நீங்க கேட்பீங்க, இந்த மனுஷன் பிரசங்கம் பண்றவர் இல்லையா? இப்ப என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. ஏன்னா இப்ப யார் வந்துட்டா உள்ள? நான் உள்ள வந்துட்டேன். இப்ப அவர் பிரசங்கியாளரா மாறிட்டார். இப்ப அவர் ஆராதனை நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? ஓகே. அப்ப இந்த உலகத்துல பேய்களை பார்க்குறோம். செத்து போன பேய்களே ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவனை மாதிரியே அவங்க நடக்கிறாங்களே. பரலோகத்தின் தேவன் எனக்குள்ள வந்தா நான் அவரை மாதிரியே நடக்க முடியுமா முடியாதா? முடியாதா? கவனிங்க, இப்ப கடைசியா சொல்லி முடிக்க போறேன். கிறிஸ்து செத்துட்டார். செத்தல அவர் சொன்னாரு, எனக்குள்ள இருக்கிற ஆவிய நான் உனக்குள்ள தரப்போறேன். அவர் சொன்னாரு, அதே யோவான் 14 அதிகாரத்துல, நானும் பிதாவும் அவனுக்குள்ளே வந்து நான் வாசம் பண்ணுவேன். இப்ப எனக்குள்ள யார் வந்து வாசம் பண்றான்? ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் மூலமா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, பிதா எனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நான் யார மாதிரி இருப்பேன்? இப்ப நான் அன்பு ராஜாவும் இருக்க முடியும். நல்லா கேளுங்க, பிசாசின் ஆவிக்கும் தேவ ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பிசாசின் ஆவி ஃபோர்ஸ்ஃபுல்லா என்னை அந்த பேய் எப்படி இருக்கோ அதே மாதிரி நடக்க வைக்கும், ஆட வைக்கும், எல்லாம் பண்ணும். ஆனா ஆவியானவர் அப்படி கிடையாது. He is a gentle God. அல்லேலூயா. நான் என்னைய விட்டு கொடுத்தேன்னா நான் அவரை மாதிரி மாறிடுவேன். அல்லேலூயா. பிசாசு தன்னை மாதிரி ஒரு மனுஷனை மாத்தும், கொலை செய்யறவனா மாத்தும், தற்கொலை செய்யறவனா மாத்தும், அடிக்டா மாத்தும், அடிமையா மாத்தும். ஆனா என் ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா என்னை விடுவிக்கிறவனா மாத்திடுவார். இயேசு என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் என்னால செய்ய முடியும். அதைத்தான் 14 அதிகாரத்துல யோவான்ல அவர் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் எப்படி செய்வான்? ஏன்னா நான் ஆவியானவராய் அவனுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருவேன். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளிலும் சித்தம் போல். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர். ஆமென். அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய பலன்
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான். கைகளை தட்டி ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏற்கனவே வந்திருக்கிறார். உங்களை எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவனாய் மாற்றுவதே அவருடைய விருப்பம். செழிப்பை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். சுகமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். எல்லாவற்றுக்கும் ஒரே பதில், பிதாவினிடத்திலிருந்து வந்த ஆவியானவர். இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போயிட்டு அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள். அந்த ஆவியானவரின் ஊற்றிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள். அப்படியே நெஞ்சில் கை வச்சு, ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற தெய்வீக சுகம் என் சரீரத்தை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. இனிமே எனக்கு இடுப்பு வலி வரக்கூடாது. எனக்குள்ள நான் கட்டளை இடுகிறேன், எனக்குள்ள நெஞ்சு வலி இனி மறையட்டும். என் ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், என்னுடைய குடல்ல இருக்க பிரச்சனைகள் மாறட்டும். என ஆவியானவருக்குள்ள சுகம் ஆரோக்கியம் இருக்கிறது. அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே, என் சரீரத்தை நீர் ஆட்கொள்ளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சரீரத்தில் நல்லா உற்சாகமா கையை தட்டி ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பும் போது உன் சரீரம் சுகமடைகிறது நீ காண்பாய். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. Let the Holy Spirit cover you. Let the Holy Spirit anoint you. Let the Holy Spirit overtake you. Let there be a change in their life, Lord. அவங்க பிசினஸ்ல, அவங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்படியே உங்க தலையில கை வைங்க பாப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க கட்டளையிட போறீங்க. இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எனக்குள்ளிருந்து எழும்பி எனக்கு சுகத்தை தருவதாக, எனக்கு விடுதலை வருவதாக, கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, தேவ சத்தியம் எனக்கு விளங்கட்டும், தேவ ஞானம் எனக்கு உண்டாகட்டும், தேவ ஆலோசனை உண்டாகட்டும், தேவ பலன் உண்டாகட்டும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா. சத்துருவை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க என்னை பலப்படுத்துங்கப்பா. பாவத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாள் முதற்கொண்டு உங்களோடு இருப்பார். இந்த நாளில் போயிட்டு நாளை தினத்தில், இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லா, வருஷம் ஃபுல்லா கொஞ்ச நாள் ஆவியானவரோடையே பேசிக்கிட்டு இருங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க தொடர்ந்து அந்நிய பாஷையில நீங்க ஒவ்வொரு நாளும் பேச ஆரம்பிங்க. ஒரு பெரிய விடுதலை உங்களுக்குள்ள வரும். பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறவர், வெற்றி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆமென். இதோ சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.